அப்படியே கொஞ்சம் புதியுகம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பெண்கள் தினம், இந்த மகளிர் தினம் வந்து கடந்த 20-30 வருடங்களாக தான் நமக்கு பரிச்சயமானதுன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. மகளிர் தினம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்மளோட நாளா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எல்லா நாளும் நம்மளோட நாள் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்குது. இந்த கேள்வி சந்தேகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி அதாவது பெண்கள் படிக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டு லட்சுமி வீட்டோடு இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற சொற்கள் அந்த காலகட்டம் எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கான வாய்ப்புகள் எல்லா திசைகளையும் காத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நிலைமைக்கு நாம் வரத்துக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய சிரமங்கள் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம், நிறைய விலை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெண்கள் தினம் அப்படிங்கிறது உரிமை கோர்ற நாளாக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பெண்கள் இருக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே நம்மளோட கொண்டாட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான ஆளுமைகள் தான். இவங்களை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி இந்த நிலைமையில் நாம் இருக்கிறதுக்கு நிறைய பெண்கள் நிறைய போராடி இருக்காங்க. அவங்களோட பிரதிநிதிகளாக நம்மளோட சேர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய பகிர்தல்கள் நமக்காக கொடுக்க போகிறாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நேரத்தில் நம்மளோட நிகழ்ச்சியை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களோட உட்காந்து சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிறைய கொண்டாட்டங்கள் காத்துட்ருக்கு. முதல்ல வந்திருக்க எல்லா பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் மேம். வணக்கம். நான் அவங்க கூட வந்துடுறேன். அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறேன். இப்போ இந்த தினத்தன்னைக்கு பெண்களுடைய தினம் அப்படின்னு வச்சு இதை கடந்த பல வருடங்களாக நாம் எப்படியெல்லாம் இந்த தினத்தை கடைப்பிடித்துக்கிட்டு வர்றோம், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம். பெண்ணோட நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் வந்து நிறைய மாறி இருக்கோம். மாறினதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறணும். நிறைய மாறி இருக்கோம். அதே சமயம் நம்ம கண்ட கனவுகள் வந்து இன்னும் ரொம்ப நீண்ட தூரம் போகிற மாதிரியும் இருக்குது. என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் நினச்சி பார்க்குறப்போ ஒரு பெண்ணுங்கிற முறையில் இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் என்னை எதிர்கொண்டிருக்கு, நான் எப்படி இந்த சமுதாயத்தோடு உறவாடி இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்ததுனால, திராவிடர் கழக குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த சமூகம் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லுதோ அதற்கு கட்டுப்பட்டு என்னுடைய வீட்டில் வளர்க்கலை. நான் வளரும் பொழுதே பெண் என்பவள் வந்து ஆணுக்கு இணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் எனக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு விடுதலை வெளிச்சம் என்னுடைய வீட்டில் இருந்தே கிடைச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு வந்து வீடு தான் அதை மறுக்கின்ற இடமாக இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவேன்னா, எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட தான் வளர்ந்தேன். நரிமேடு, மதுரையில் நரிமேடு. அதில் எனக்கு இன்றைக்கும் நினைவு வர்ற ஒரு விஷயம், அந்த ரோட்டில் நடந்து போகும்போது கூட அங்கே ஒரு வாசக சாலை இருக்கும், அண்ணா வாசக சாலைன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து இந்த வாசக சாலைகளுக்கு வந்து தமிழகத்தினுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துனதில் ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அண்ணா மன்றம், பெரியார் மன்றம், படிப்பகம் இப்படின்லாம் நிறைய சின்ன சின்ன இடங்களை வந்து அன்னைக்கு தோற்று வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பெரும்பாலும் காணா போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் காலையில் என்ன பண்ணுவேன், எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு அவசரமாக அங்கே போய் பேப்பர்லாம் படிப்பேன். எல்லா பேப்பரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது இப்போ இந்த அரசியல் விவாதம்லாம் வரும்பொழுது நானும் உட்காந்து விவாதிக்க ஆரம்பிப்பேன். அப்போ அதில் அந்த மாற்று கருத்துள்ள தோழர்கள் சில சமயம் ஒரு அந்த ஹீட்டடாக போனோன்னே, இது எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளை இப்படியெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து உட்காந்து, முதல்ல இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை வர்றதே தப்பு,
இப்படி சொல்லுவாங்க என்கிட்ட, இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை வரலாமாம்மா, காலையில் வந்து என்னை குளிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன், நீ இது வந்து பேப்பர் படிச்சுட்டு இதில் உட்காந்து எல்லோரும் கூடயும் வாய்க்கு வாய் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோவப்பட்டவங்களும் உண்டு. இதில் எனக்கு என்னன்னு சொன்னால், நான் ஏன் வரக்கூடாது அப்படிம்பேன். ஏன் வரக்கூடாது, நீங்கள் வந்து படிக்கிறீங்களா, அப்போ நான் வந்து படித்தா என்ன அப்படின்னு கேட்குறது. கேட்டால் அப்புறம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக அங்கே 4 பேர் வருவாங்க. அன்னைக்கு வந்து நான் அதை என்ன சொல்லுவேன், அந்த வயசுலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, நீ எப்படி டீ கடையில் நின்று டீ குடிக்கிறியோ, நீ எப்படி ஒரு வாசகசாலைக்கு வந்து பேப்பர் படிக்கிறியோ, அப்படி வந்து நானும் இப்படி தான் வந்து படிப்பேன், இப்படி தான் வந்து டீ கடைக்கு வருவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பேசக்கூடிய ஆள் நான். அப்போ பேசினேன். ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம நிறையா பொருளாதார இதெல்லாம் பெற்றிருக்கிறோம், பல்வேறு இதுகளை அடைஞ்சிருக்கோம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி இது ஈக்குவலாக டீ கடை பெஞ்சில் நம்ம போய் உட்காடுறோமா, பேசுகிறோமா, விவாதிக்கிறோமா, அந்த ஸ்பேஸ், அந்த ஒரு அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள, ஒரு சாதாரண ஆணுக்குள்ள இடத்த வந்து நம்ம பிடிச்சிட்டோமா அப்படின்னா வந்து இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நீங்கள் டீ கடைன்னு சொல்லும் பொழுது, அப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு கடையாக, அதாவது அந்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு டீ கடை இருக்கும், டீ குடிச்சிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ என்னோடய ஆண் நண்பர் வந்து ஒரு டீ கடையில் முதல்ல அவர் காசு கொடுக்குறத பார்த்தேன், அடுத்த கடையிலையும் அவர் குடிக்க போனார். நான் சொன்னேன், ஆணுன்ற ஈகோவா அப்படின்னு. ஓஹோ, அப்போ ஃபெமினிஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் இது ஒரு சௌரியம் போட்டிருக்கு, அப்போ அடுத்த கடையில் நீங்களே வந்து டீக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு தோசை கடைக்கு சாப்பிட போகும்பொழுது நான் சொன்னேன் வந்து, இந்த தோசை ஊற்றுற ஆண் வந்து என்ன பண்ணுறாரு, அது ஒரு சின்ன ஒரு வீட்டு சார்ந்த கடை. அவர் நான் சொன்னேன், என் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன், முதல்ல அவர் உனக்கு தான் ஊற்றி கொடுப்பாரு, ஆணுக்கு தான் கொடுப்பாங்கன்னு. அதே என்னோட ஆண் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இப்போ வா நீ ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம், ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் கடைக்காரர் முதல்ல ஆணுக்கு கொடுக்குறாங்களா பெண்ணுக்கு கொடுக்குறாங்களா, ஐஸ்கிரீம் கடையில் பெண்ணுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் எந்த நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. டீ கடை அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு இடம் தான். ஆனால் பொதுன்ற வார்த்தை வந்து எது குறிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். பொது கிணறு, பொது குளம், பொது சுடுகாடு அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அது பொதுவானதாக இல்லை, அதுதான். ஆனால் பொதுவானதாக இல்லாததை நம்ம பொதுன்னு சொல்லி இந்த சமூகத்தை வந்து ஏமாத்திட்டு இருக்கோம், அதுதான் வந்து சிக்கல். அப்போது பொதுவாக இல்லாத அந்த டீ கடையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க போய் டீயே குடிக்க முடியாது. அப்போ அதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் போய் டீ குடிக்கிறத வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை என்னால் இப்போவும் அப்படி தான் இருக்குது, என்னால் நினச்ச கூட பார்க்க முடியல. அப்போது சிறு வயசில் வந்து நான் டீ கடைக்கு போய் டீ குடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சா கூட அது சாத்தியமே இல்லாத ஒன்றா தான் இருக்குது. பெண்கள்னாலே பால் டிகாக்ஷன் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. பால் அதிகம் வச்சு வெள்ளை கலரில் தான் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்கன்னா அதே வந்து இது ஆண்கள் வந்து ஸ்ட்ராங்காக விரும்புறாங்க டீயை, பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்க, லைட்டாக கொடுப்போம். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போ நண்பர்களோட டீ குடிக்க வந்து வெளியே நின்றுட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி டம்ளரில் போனோடனே அதான் கண்டிஷன், டீ கடைக்கு போனாவே கண்ணாடி டம்ளரில் கொடுங்க அப்படின்றத என்னுடைய முதல் ஒரு கண்டிஷனாக இருக்கும். அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டீ கடைக்காரர் வந்து ஒருத்தர் என்னை வந்து உள்ளே வந்து குடிங்க அப்படின்னு ரகசியமாக கூப்பிடுறாரு. எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பயமாக இருந்தாலும் சரி, என்ன நடந்துட்டு போகுது அதையும் பார்ப்பேன், நம்ம மீறி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதுக்கு உள்ளே வந்து குடிக்க சொல்லி நானும் அதே குரலில் அதுதான் அங்கே கஷ்டம். அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம திருப்பி அடிக்கணும் இல்லையா. அவர் மெதுவாக சொன்னால் நானும் மெதுவாக குரலை உயர்த்துற, நானும் உயர்த்துவேன், மெதுவாக குடிங்க, மெதுவாக உள்ளே வந்து குடிங்க அப்படின்னு சொன்னார். நான் எதுக்கு வந்து உள்ளே வந்து குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்ன பதில் கேட்டு டீயை குடிக்கிறதா வேணாவா ரொம்ப கஷ்டமா. இல்லை என்னன்னா, பெண்கள் வந்து டீ கடைக்கு வெளியே நின்று டீ குடிக்கிறத பார்த்தா மற்ற ஆண்களெல்லாம் வெளியே வர மாட்டாங்களா, இது ஒழுக்கம் கெட்ட டீ, வியாபாரம் வந்து படுத்துடும். பெண்கள் 2 பேர் வந்து குடிச்சதுனால வியாபாரம் படுத்துறதுக்கு காரணமாக பெண்களுக்கு, அதனால வந்து கண்ணுக்கு மறையா உள்ள வந்து குடிக்க சொல்றாரு. இந்த செய்தி கேள்விப்பட்டத உடனே நான் என்ன பண்ணேன், டீ கடைக்கெல்லாம் போனா நண்பர்களும் இருப்பாங்க, நண்பர்கள் தோல் மேல இப்படி கையை போட்டு குடிக்கிறது, பைக் இருந்தா பைக் மேல ஒரு ஸ்டைலா ஒரு காலை வந்து கீழே வச்சுட்டு ஒரு காலை பைக் மேல வச்சுட்டு ஏறி நின்று குடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பண்ணுவோம். இதுதான் வந்து இப்படிதான் மாற்றங்களை கொண்டு வரணும் இல்லையாமா, இப்படிதான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் அந்த ஒரு கூச்ச உணர்ச்சி போகிறதுக்கு எனக்கே பல மாதங்கள் ஆச்சு. ஏன்னு சொன்னால் பெண்கள்னால் பொது இடத்துல சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா
சரியானவள் இல்லையோ அப்படிங்கிற கேள்வியோட தான். அதுதான் நீங்க டீ கடையும் பொது இடத்துல இருக்க நம்ம ஸ்பேஸ். வீம்புக்கெல்லாம் நான் எந்த காரியத்தையுமே செஞ்சதில்லை. இயல்பாக எனக்கு மறுக்கப்படுற விஷயங்களை தான் நான் செஞ்சுருக்கேன். வாழ்க்கையில் வந்து நீ செய்யாதேன்னு சொன்னால் நான் வீம்புக்கு செய்வேன். அது என்னவோ என்னுடைய த்ரூ அவுட் மை லைஃப் நான் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததில்லை. பசிக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டாக்கா மொத்த ஹோட்டலில் வேலை செய்கிற அத்தனை சர்வர்லேருந்து எல்லாரும் வெளியில் வந்து என்னை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. வந்து இதனை தொடர்ச்சியாக இந்த ஹோட்டலில் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு நான் வந்து ஒரு முறையும் வேறு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதும் இதே அனுபவம் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. வந்து ஒரு முறை நானே கூப்பிட்டு கேட்டேன், ஏன் சாப்பிட்றது சாதாரணமான விஷயம் தானே, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நானும் சாப்பிட்றேன், எதுக்கு இப்படி வேடிக்கை பார்க்குறீங்கன்னு சிரிப்பாங்க. இல்லைன்னா பொம்பளை வந்து தனியாக சாப்பிட்லாமா, ஆமாம் என் வயிற்றுக்கு நான் தான் தனியாக சாப்பிடணும், நீங்கள் வந்து எனக்காக சாப்பிட முடியாது இப்படிலாம் நான் வந்து சொல்லிட்டுலாம் வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து ஃபீல்டுக்கு வரும்போதும் அந்த மாதிரி இதே மாதிரியான பார்வைகளை வந்து நிச்சயமாக ஃபேஸ் பண்ணோம். இப்போ இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வரும்போதும் அவங்களும் வந்து டீ கடைக்கு வந்து நின்னாங்கன்னா அந்த பார்வையை வந்து ஃபேஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ நான் ஒரு லாஸ்ட் வீக் போய் ஒரு டீ கடையில் நான் மட்டும் தனியாக போய் காலையில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுக்காக காலையில் கிளம்பி போயிட்டேன். காலையில் ரொம்ப பசியாக இருந்தது, சரி ஒரு டீ கடை மட்டும்தான் திறந்துருந்தது, போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பேப்பர் கப்பில் தான் கொடுக்குறாரு அவர். எனக்கு எப்போவுமே இது வந்து நான் எப்போ ஃபஸ்ட்டு டீ கடையில் குடிக்க ஆரம்பிச்சும் போது ஃபேஸ் பண்ண பிரச்சனை அது. நமக்கு இந்த டம்ளரில் கொடுக்கலாமா இல்லை எல்லாரும் குடிக்கிற அந்த கிளாஸ் டம்ளரில் கொடுக்கலாமான்றதே அவங்களுக்கு குழப்பம். இப்போ பேப்பர் கப்பில் தான் வர எல்லா ஜென்ஸுக்கெலாம் வந்து கிளாஸ் டம்ளரில் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் பேப்பர் கப். ஏன்னா பெண்கள்லாம் வந்து அந்த கிளாஸ் டம்ளரில் தான் அதில் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பல மணி நேரங்கள் வந்து இந்த டீ கடை வரலாறு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேடம். சந்தோஷமாக இருக்குது. இது நான் வந்து 73ல் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தேன். நான் தொல்லியல் துறையில் இருக்கிறேன் டிபார்ட்மெண்ட். எங்களுடைய பேசிக் அடிப்படை வேலையே முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஊராக போய் எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு இருக்குது அதை காப்பி பண்ணணும். இதுதான் முதல் வேலை எங்களுக்கு. ஸோ நாங்கள் போகிற இடம் கண்டிப்பாக பஸ் வசதி இல்லாத ஊர்களாக தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த ஊர்களில் தான் பெரிய கோயில்கள் இருக்கும், அங்கே தான் கல்வெட்டுகள் இருக்கும் பெரும்பாலும். ஸோ நாங்கள் வந்து பஸ் இல்லாத 73லலாம் இந்த அளவு பஸ் வசதி கிடையாது. நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் முதல்ல என்னுடைய சர்வே ஆரம்பித்தேன். பல ஊர்களுக்கு பஸ் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு யூனியன் ஆஃபீஸில் போய் அந்த ரோடு மேப் வாங்கிப்போம். வாங்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சைக்கிள் எடுத்துப்போம். 3 பேர் அட் அ டைமில் 3 லேடிஸாக நாங்கள் 3 பேர் தான் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் லேடிஸ் வேலை பார்த்தோம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பணியில். ஸோ போவோம், எங்களுக்கு சைக்கிள் ஈஸியாக கொடுத்துருவாங்க. போய் கேட்ட உடனே சைக்கிள் கொடுத்துருவாங்க, சைக்கிளில் தான் போவோம். ஒரு அந்த மேப்பை வச்சுக்கிட்டு மண் ரோடு தான் இருக்கும், எங்கேயுமே ரோடு நல்லா இருக்காது. சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் அளவுக்கு ரேடியஸ்க்கு சுற்றிட்டு திருப்பி அந்த இடத்துல கொண்டு வந்து சைக்கிளை கொடுத்துருவோம். இதுக்கு இடையில நாங்கள் காலையில் கிளம்பினோன்னா ஈவினிங் தான் வந்து சேருவோம். இதுக்கு நடுவில் எங்கள் சாப்பாடு எங்கள் இது எல்லாமே டீ கடையில் தான். அதான் முக்கியமானது. எல்லா ஊர்லேயும் டீ கடையில் தான் சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் 3 பேரும் போகும்போது எந்த டீ கடையிலையும் எங்களை வந்து ஏற இறங்க பார்த்ததே இல்லை. என்ன விஷயம்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் அ பர்பஸ். ஆமாம், அப்போது உங்கள் பர்பஸை ஒட்டி பப்ளிக் கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் தொழிலுக்கு நான் சொல்கிறது ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கு, ஜாலியாக இருக்கணும், ஒரு டீ குடிக்கணும், நான் வெளியே போய் ஒரு டீ குடிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து வெறுமனே வந்து டீ குடிக்கிறது இல்ல, ஆண்களை போல நம்மளும் பேசுறோம் சிரிக்கிறோம். அதுதான் கவனிக்கணும். இன்னொன்னு கவனிக்கணும், நிறைய பெண்கள் வந்து சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து இந்த உரிமை பேசுகிற பெண்கள்லாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறீங்க அப்படின்னு. பப்ளிக் பிளேஸில் சிரிக்க தெரிஞ்சவங்களே பெரும்பாலும் நம்ம மட்டும்தான். ஏன்னா மற்றவங்களுக்கு பப்ளிக் பிளேஸில் சிரிக்கிறதுங்கிறதே ஒரு பெண்ணுக்கு கூடாத செயல் தான் அவங்க பார்க்குறாங்க. பப்ளிக் பிளேஸில் வந்து வாய் விட்டு சிரிக்கிறதுங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான். ஏன்னா இது வந்து என்னட்ட வந்து பெண்களே பகிர்ந்துருக்குறாங்க. எங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்லேயே உட்காந்தாக்கா நீங்கள் என்ன முதல்ல அப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான், நாங்கள் 73ங்கும் போது 24 இயர்ஸ். அப்போ நீங்கள் என்ன எங்கள் எல்லோரும் முன்னாடி காலை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பேசுகிறீங்க, நேராக கேள்வி கேட்குறீங்க, பேசுகிறவங்கள திருப்பி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப்ஸ் எல்லாம் காஃபி கொடுக்கவே யோசிப்பாங்க வரதுக்கு. அது அவங்க பெருமையாக சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எங்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குறீங்க. இது கூட வர்ச்சுவலாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் சேலரி வாங்குறீங்க.
லைஃப். எனக்கு சைல்ட்ஹுட்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையே வரல. நான் வந்து ஒரு ஆணை விட பெட்டராக இருக்கணும் அப்படிலாம் யாரும் சொல்லலை. என்ன அப்படி தேவை ஒன்றும் எழலை. பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் வீதியில் விளையாடிட்டே இருப்போம். கபடி விளையாடுறது, கிள்ளிக்குச்சி விளையாடுறது. வீட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா எங்கள் மாமா பசங்களாம் வந்து கரெக்டாக நாங்கள் பாரு நேரம் பார்த்து இவ குடி வச்சு அடிக்கிறா, அதனால தான் இங்கே வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா தான் விளையாண்டுருப்ப. கபடி விளையாடுறப்ப கூட கால்லாம் பிடிச்சி இழுக்க தான் வேண்டி இருக்கும். அதெல்லாம் யாரும் ஒரு தப்பு இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். அப்படி ஒரு கொண்டாட்டமா தான் இருந்தது. அந்த நான் எங்க வந்து ஐ மெட் வித் ஸ்ட்ரைக்கிங் ரியாலிட்டினா 21 வயசுல காலேஜ், 13 வயசுல நான் தப்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனா அதெல்லாம் சேர்த்து வச்சு 21 வயசுல அனுபவிச்சேன். நான் எலெக்ஷன் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த நல்ல பெண்ணுக்கான பிம்பம் எல்லாம் சடசடன்னு சரிஞ்சிருச்சு. ஒரு பொம்பளை எப்படி போய் எலெக்ஷன் நிக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க, படிச்சவங்க, இவங்க அது அரசியலுக்குரிய சிக்கல் இருக்குது அப்படின்னா கூட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் பிரச்சனை தான் அங்க வருது. வீட்டுல போயிருக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல எங்க அம்மா வந்து மென்டலாவே எவ்வளவு தூரம் வந்து எல்லாம் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களே கூட ஐயோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நீங்க பார்த்தா பெண்கிற அடிப்படையில தான் அந்த பிரச்சனை எல்லாமே வருது. நல்ல குடும்பத்து பிள்ளைங்க இப்படி நல்லா தானே வளர்த்தோம், ஏன் இந்த பிள்ளை இத்தனை நாளா இருந்து இப்படி போயிருச்சுங்கிறத அஜிதா சொல்ற மாதிரி ஒரு வயசு தாண்டி 13 வயசுல 18 வயசுல கல்யாணத்துக்கு முன்ன பெண்ணு அதை பறிக்கிறதுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முயற்சி நடந்துட்டே இருந்தா கூட அந்த கொண்டாட்டத்தை கைவிட்ட கூடாதுங்கிறதும் அந்த இருக்கிற இடத்துல வந்து ஒரு கலகத்தையாவது கிரியேட் பண்றதுங்கிறதுல வந்து நான் ரொம்ப குறியா தான் இருப்பேன். எப்பவுமே நிறைய பெண்கள் அப்படி நான் பார்த்திருக்கேன். கவிதாலாம் அது அமைதியா உட்கார்ந்துருந்தா கூட அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன். அது எப்படி அதை நாம தான் எடுத்துக்கணும், மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த நிமிஷம் நமக்குரியதா இருக்காது இல்லையா? நான் தனியா தேட்டருக்கு போவேன், தேட்டரில் போய் தனியா 3 மணி நேரம் படம் பார்ப்பேன், பொரோட்டா கடையில் போய் தனியா போய் உட்காந்து பொரோட்டா சாப்பிடுவேன், சைக்கிள் எடுத்துட்டு சுத்துவேன், பைக் எடுத்துட்டு சுத்துவேன், லாங் டிரைவ் போவேன். கோவம் வந்துச்சா 25G பஸ் பிடிச்சி பீச்சில் போய் தனியாக உட்காந்துருப்பேன். ஓகே. ஸோ நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன். என்னோட சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிட்டனால 6 மணிக்கு மேலே அது வந்து பொண்ணுங்களுக்கான நேரம் இல்லை. நான் நைட்டு படம் பார்த்துட்டு இல்லை நைட்டு என்னோட ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கு ஒரு டீ கடையில் இறங்கி டீ குடிக்கும்போது அந்த சந்தோஷத்தை எங்கள் ஊர் பொண்ணுங்கெல்லாம் மிஸ் பண்ணிச்சுங்களே, என்னோட சுதந்திரத்தை எங்கள் ஊர் பிள்ளையெல்லாம் மிஸ் பண்ணிடுச்சுங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கத்தான். ஹேர் கட் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பாய் கட் தான் பண்ணியிருந்தேன். அப்போது பஸ்ஸில் எங்கே போனாலும் வந்து ஃபஸ்ட்டு லேடிஸே நம்ம பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு டவுட் ஆகும் எந்த ஜெண்டர் இதுன்னு சொல்லிட்டு. இல்லை உட்காருங்கக்கான்னு சொல்லுவேன் நான். பரவாயில்ல உட்காருங்கக்கா, ஆனால் குரல் மட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் இறங்க மேலே கீழே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த மால் ரெஸ்ட் ரூம்லாம் போனால் உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் வெளில போங்க வெளில. அப்புறம் குண்டா யாராவது ஒரு அங்கிள் வந்து பக்கத்தில் உட்காந்துருவாரு. அது மாதிரி கால் மேலே கால் போட்ட விஷயத்தில் எனக்கு ஒரு பஸ்ஸில் போகும்போது, இப்போ தான் 2 வீலர் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அப்போ பஸ்ஸில் தானே போவோம். பேண்ட் ஷர்ட் போட்டு பாய் கட் பண்ணிவிட்டு போயிட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். அந்த கண்டக்டர் வேகமாக வந்து, நீ என்னம்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க, காலை எடு. நான் என் காலையே நான் ரொம்ப நேரம் திரும்பி பார்க்குறேன், யார் கால் மேலே போட்டு உட்காந்துருக்கோம் சொல்லி. அவர் வந்து சொல்லிட்டே இருக்கேன்ல, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன், காலை எடு. இப்படி ரொம்ப நேரம் என்னை மிரட்டிகிட்டே இருக்காரு. அப்புறம் தான் நான் கேட்டேன், நான் ஏன் கால் மேலே தான், இது எல்லாரும் இப்போ கேட்குறது தான், ஆனால் நான் இப்போ கேட்டேன், ஏன் கால் மேலே தானே போட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் எதுக்கு என்ன கால் மேலேருந்து காலை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படி உட்காரக்கூடாது. அதுவும் நீ பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்க, எவ்வளோ பேர் வயசில் பெரியவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆம்பளைங்க எல்லாம் இருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் 1 மணி நேரம் எங்களுக்குள்ள சண்டை. நான் என்னோட சுதந்திரத்தை 2 விதமாக பார்த்தேன். நான் லாங் ஹேர் வச்சுருந்தேன். அப்போ நான் ஒரு தேட்டர்லையோ இல்லை ஒரு டீ கடையிலையோ தனியாக நிற்கும்போது இருக்கிற சுதந்திரமும், நான் என் ஹேரை கட் பண்ணதுக்கப்புறம் இருந்த சுதந்திரமும் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. கிராப் வச்சுருக்க பொம்பளைங்கள்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு கமெண்ட் வேற வந்து, கிராப்புக்கும் நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னாக்கா அதை சொல்ல மாட்டாங்க. பதில் வந்து அது இது நம்பிக்கைக்குறி இல்லாத நபர். அது வந்து நான் நினைக்கிறேன் வெஸ்டர்ன் ஸ்டைலாக இருக்கிறதுனால அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோடு அதை பார்த்துடுறாங்க. சின்ன வயசுலேருந்து வந்து இந்த சமூகம் வந்து ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கல, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு பெண்ணாகவே நான் வளரல, இப்படி தான் இருக்கணும்னா அதை மீறி வளர்ந்தவள் தான் நான். எல்லா மரமும் ஏறுவேன், பனை மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து புளிய மரத்தில் எல்லா மரமும் ஏறுவேன். அது ஆணுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று.
அது நான் எனக்காக வரித்து கொண்டேன். அதே நீச்சல் அடிக்கிறது, மலை மேலே ஏறுறது, நான் பெண்ணுக்கான விளையாட்டுகள் நொண்டி எதுவுமே விளையாடுறதே கிடையாது. நான் ஆடுனதெல்லாம் சீட்டு, கோலி, பம்பரம் இப்படி தான் வளர்ந்தேன் நான். அதாவது ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாமல் வளர்ந்தேன். குறிப்பாக சொல்லணும்னா அச்சம் மாட நானும் பைப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது எனக்கு. அதே மாதிரி ஆமாம், அதுதான் எனக்கு எனக்கு அச்சம் மாட அது தேவையும் இல்லையே, அதனாலுமே தேவை கிடையாது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல நம்ம கேட்கக்கூடிய பேச்சுகள் எல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு நம்ம அதை எந்த அளவுக்கு இயல்பாக எடுத்துக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம், ரொம்ப ஜோக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணோம். அதாவது எந்த அளவுக்கு மனசு நம்ம பாதிக்காமல் அடுத்து நம்ம இதுதான் என்னோட குறிக்கோள், இதுதான் நான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுற நிலையிலேருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜோதிமணி அவர்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் மேம். சில விஷயங்கள் அடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் நம்ம பற்றி பேசணும். உடை குறித்து இருக்குது, அதுக்கப்புறம் சில நடவடிக்கைகள் குறித்து, நம்மளோட சில செய்கைகள் குறித்து, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பெண்ணுக்குரிய இலக்கணமே இல்லை அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. நீங்க இன்றைய உலகம் எப்படி இருக்கு அதை பத்தின ஒரு சில வார்த்தைகள். இல்ல, இன்றைய உலகம் நிறைய மாறி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம பேசணும். அப்போ டீ கடையில் ஆரம்பிச்சு பெண்ணாக கடந்து வர்றதுக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்தால் கூட இப்போ நிறைய இப்படி ஒரு கொண்டாட்டமான மனநிலை இருக்குது. நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தரை கேட்டுக்கிட்டு தான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற சூழல்லாம் இல்லை. இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி பத்மா, நான், கவிதா, அது மாதிரி நாங்கள் நிறைய வருஷம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திரும்பி பார்த்தா எல்லாத்தையும் தாண்டி லைஃப்பை கொண்டாடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நிறைய விஷயம் மாறி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பெண்களை பார்க்குற பார்வை மாறி இருக்கு. பெண்களுக்கான பிரச்சனைகள் வர்றப்ப, பெண்களுக்கு மீது தாக்குதல் வர்றப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பெண்கள் சார்பா போராட வர்றாங்க, லத்தி சார்ஜை ஃபேஸ் பண்றாங்க, மெழுகுவர்த்தி ஏந்தி வர்றாங்க. அதனால இன்னைக்கு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான இடைவெளிகள் வந்து சுருங்கிக்கிட்டு இருக்கு. ஈவன் குடும்பங்கள்ல கூட ஆண் பெண்ணோட ட்ரெடிஷனல் ரோல் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுனால வந்து எல்லாமே சரியாயிருச்சுன்னு இல்லைனா கூட நிச்சயமா ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்க முடியுது. தட் இஸ் பாசிட்டிவ். ஓரளவுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. வாய்ப்பை இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த வாய்ப்பை யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க, நான் தான் அதை வந்து எடுக்கணும். இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 50களில் பிறந்தவங்களா இருந்தாலும் 60களில் 70களில் 80களில் யாராக இருந்தாலும் நாங்கள்லாம் வாய்ப்புகளை நாங்கள் எங்களுக்காக யாரும் எடுத்து கொடுக்கல. நாங்கள் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே எல்லாருமே இந்த ஷோவில் இருக்கோம். இப்போ எங்களுக்கு மாதிரி டிரான்ஜெண்டர் விமனுக்கு என்னன்னாக்கா, நாங்கள் விமனாக உணர்றோம் அப்படின்றதுனால பயாலஜிக்கலாக சிக்கல் இருக்குது இஸ் ஒன் சைட். அதை தாண்டி நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் ஒன்று இருக்குது. நாங்கள் பொண்ணு மாதிரி இருக்கோம்னாக்கா அப்போ நாங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கணும். அதாவது பொண்ணு மாதிரி இந்த சேர்ந்து சோ கால்டு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, நீளமான கூந்தல், அந்த அச்சமடம் வகைரா, அப்புறம் இந்த கூச்சப்படுறது, லைக் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டீ கடை போகிறதுனாக்கா டீ கடையில் போய் குடிக்காமல் இருக்கிறது அப்படின்றதுலாம். இப்போ நான் வந்தது வந்து என்னோடய பேக்ரவுண்ட் வந்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலி ரொம்ப லோவர் காஸ்ட்லேருந்து லோவர் இதுலேருந்து வந்திருக்கோம். ஸோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா குழந்தைங்களோடலாம் பொண்ணு பிள்ளைங்களாம் நாங்கள் போய் டீ குடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்து மேலே எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்டஸ் மாதிரி அது வருது. என்னன்னாக்கா, நானும் வந்து டீ கடையிலாம் டீ குடிக்க மாட்டேன், அது நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுதா. ஸோ எனக்கு வந்து எங்கள் அக்கா தான் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல். அதனால் நானும் டீ கடையிலாம் டீ குடிக்க மாட்டேன். இப்படி தான் நான் வளர்றேன் கொஞ்ச காலம். ஒரு சின்ன ஆட்டோ டிரைவர்லேருந்து ஹவுஸ் ஓனர்லேருந்து நாங்கள் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் வீடு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படியே மீறி வீடு கொடுக்குறவங்க கூட கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கண்காணிக்கிறது இருக்குல்ல. ஒரு 2 பொண்ணுங்க தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க, 2 பொண்ணுங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க தனியாக வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு யார் வரா, யார் போகிறா, அவங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஆனிச்சுன்னா ஹவுஸ் ஓனரே வந்து கேட்குறதுக்கு தயங்காமல் கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்தீங்க, வேலை ஜாஸ்தியா? அதாவது அவங்க வந்து ஏன் லேட்டு, இத்தனை மணிக்கு மேலே இவ்வளோ நேரமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது அப்படின்னா சூசகமாக ரொம்ப டீசெண்டாக வந்து அவங்க கேட்பாங்க. ஓ அக்கறைன்ற பேரில் கேட்குறது அது. என்னம்மா இன்னைக்கு ரொம்ப வேலையாம்மா, ஓ ரொம்ப கஷ்டப்படுறல ஊரை விட்டு வந்து, இப்படிலாம் அப்படியே நாசூக்காக பேசுவாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து என்னோட சுதந்திரத்தையே இன்னைக்கு வந்து கட்டமைச்சிருக்கு. நான் வந்து என்ன வேணாலும் செஞ்சுருக்கேன். எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோம், நான் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணணும், லாங் டிரைவ் போகணும் அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு போயிருக்கேன்.
ஒரு 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 நோட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் உட்காந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த புக்கை படிச்சுக்கிட்டு டீ மேலே டீ குடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நான் அதை செஞ்சுருக்கேன். அப்புறம் மழையில் நினைஞ்சிருக்கேன், மொட்டை மாடியில் போய் டான்ஸ் ஆடிருக்கேன் மழையில். எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. கடலுக்குள்ளே போயிருக்கேன், போட்டை எடுத்துட்டு மீனவர்களோட கடலுக்குள்ளே போயிருக்கேன். 5000 ஃபீட்டு மலை மேலே ஏறியிருக்கேன், அட்வென்ச்சர். அங்கேருந்து என்னெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் வந்து நான் செஞ்சுருக்கேன். அதை செய்கிறதுக்கு எனக்கு எந்த தடையும் என் மனசில் கிடையவே கிடையாது. ஓகே, என்னெல்லாம் நான் என் வாழ்க்கையில் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சேனோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். கம்ப்ளீட் ஃப்ரீடமை வந்து அதை நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி பார்த்துட்டேன்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப கண்ணு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தெரியல எப்படி நீங்க அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேன். எல்லா விஷயங்களும் நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ கால் ஃபேமிலி கேர்ள்ஸ் அப்படின்னு பேசுறாங்கல்ல, Wow, I அதை like பத்தி. அது வந்துட்டு தரையில வச்சு தேய்க்கப்படுற ஒரே இடம், முக்கியமான இடம் வந்து சினிமா துறையிலங்க. அது வந்து நீங்கள் டிஸ்கஷன்லாம் போனீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். சொன்னாங்க ஒரு படத்துக்கு டிஸ்கஷன் அப்போது ஹீரோயின் ஃபேமிலி கேர்ள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஃபேமிலி கேர்ள்னால் நம்மளே புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுக்கு அவங்க சொன்ன மாதிரி லாங் ஹேரு, பொட்டு வச்சுருக்கும், தாவணி இருக்கும், வெக்கப்படணும், ஆமாம், அது எல்லாமே இருக்கிற ஒரு பொண்ணு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஹீரோயின் வந்து புக் ஆகிட்டாங்க. அது கிளாமரஸ் ஹீரோயின் வேறு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஃபேமிலி கேர்ள்னு சொல்லிட்டோமே, இப்போ எப்படி கிளாமரஸ் கேர்ள் வேறு வருதே, அந்த பொண்ணை 2.5 மணி நேரம் சும்மா சீனில் அப்படி வந்துட்டு போகுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே இதாகிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க சிட்டி கேர்ளாக மாற்றிடுவோம். ஓகே, சிட்டி கேர்ளாக மாற்றிடுவோம். அப்போ ஃபேமிலி கேர்ள்ஸ் இல்லை இல்லை இதுதான் ஸ்டார்டிங்கும், நம்மளுக்கு கிளைமேக்ஸ் இருக்குது அவங்க சொன்னதில். ஆனால் இது வந்து சிட்டி கேர்ளாக மாற்றிடுவோம். சரி ஓகே, சிட்டி கேர்ள் மாற்றிடலாம். அப்போ இப்போ நம்ம இன்ட்ரோ எப்படி கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு, எப்படி கொடுக்கறது நீங்களே சொல்லுங்கள். இன்ட்ரோ வந்து அந்த பொண்ணு நம்ம காலேஜில் அது பொண்ணு மைக்கில் பாடுதுன்னு நம்ம வச்சுருந்தோம்ல, அது வேண்டாம். அது ஸ்விம்மிங் பூலில் ஃபஸ்ட்டு வருது, ஸ்விம் பண்ணி வருது. ஏன்னா அது வந்து சிட்டி கேர்ள் மட்டும் இல்லை, கிளாமரஸ் ஹீரோயின் ஆகிடுச்சே, நீங்கள் சும்மா வச்சுட்டு போக முடியாது, ரூபா கொடுக்குறோமே. சரி ஓகே, நான் சொன்னேன் சார் அப்படி வச்சா வந்து நிறைய இடத்துல இடிக்குது கதையில், அது வேண்டாம், நீங்கள் வந்து இப்படி வந்து காட்டணுமா அவசியமா அப்படிலாம் நம்ம பொங்கி எழுவோம்ல. அந்த மாதிரி எழுந்த உடனே அவர் எந்திரிச்சு போயிட்டார், அந்த மூத்த எழுத்தாளர். எந்திரிச்சு போயிட்டு ஒரு 15 நிமிஷம் வெளியில் வரல. எனக்கு தெரில என்னால் தான் வெளில போனார்னே தெரில. வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து வந்தார். வந்தோடனே ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் ஒரு 5 நிமிஷம் இருங்களேன் அப்படின்னாரு. நான் போய் கொஞ்சம் நேரம் வெளில நின்றுட்டு வந்தேன். உள்ளே நான் வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. மெல்ல டேரக்டர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல. அவர் வந்துட்டு நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இல்லை உங்களை மாதிரி விமன் ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்ட் இவங்களெல்லாம் டிஸ்கஷனுக்கு கூப்பிட வேண்டாம்னு சொல்கிறாரு. விமன் ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்டா? ஸோ இந்த இது இருக்குல்ல ஃபேமிலி கேர்ள் அப்படின்னு, அதில் இந்த சீரியல் டிஸ்கஷனில் பேசும்போது உண்மையாகவே சிரிப்பு வருங்க. நம்ம எவ்வளோ விஷயம் சொல்கிறோம். ஒரு டீ கடையை பற்றி நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இத்தனை விஷயம் இருக்குது. ஹேர் கட் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு இத்தனை விஷயம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க நான் கடலுக்கு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி எவ்வளோ பொண்ணுங்க எப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு டேப்லாய்ட்குள்ளே வச்சுருக்காங்க, ஃபேமிலி கேர்ள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ கால் இருந்தால் வலிக்கும்ல, மூக்கு இருந்தால் ஜலதோஷம் வரும்ல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் செட்டில், நம்ம ரொம்ப முடியலைன்னா எங்கேயாவது போய் உட்காருவோம் 5 நிமிஷம். அங்கேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க. இதுக்கு இந்த பஞ்சாயத்தில் தான் சொல்லுவாங்களே, தீர்ப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வருவார். வந்து சொல்லுவார், இதுக்கு தாம்மா என் பொண்ணு மாதிரி நினச்சி சொல்கிறேம்மா, ஏம்மா நீங்கள்லாம் வர்றீங்க, இங்கே கால்லாம் வலிக்குது இல்லைம்மா, பொம்பளை பிள்ளை இல்லைம்மா, உடம்ப பார்த்துக்கணும் இல்லைம்மா. டிப்பிக்கல் டைலாக் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னென்ன உங்களுக்கு வலிக்காதா கால், நீங்கள் உட்கார மாட்டிங்களா? அந்த மாதிரி தாங்க நாங்களும் உட்காடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஏற்றுக்க முடியாது. உடனே அவங்களுடைய இதுவாக சொல்லிட்டோன்னா அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு நினச்சிட்டா என்னன்னு தெரியல. என் பொண்ணு மாதிரிமா, என் தங்கச்சி மாதிரிமான்னு பயங்கர ஃபேமிலி சென்டிமெண்ட் டயலாக்லாம் சொல்லி. ஸோ இது என்னென்னா புரியுது, அவங்களுடைய அக்கறை புரியுது. பட் என்ன, கால் வலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும், எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் வரும். அதை வந்துட்டு ஒரு அட்வைஸாக வந்து இந்த மாதிரி திணிக்கிறது, அந்த கால் மேலே கால் போடுறதெல்லாம் உண்மையை நாளாக பல தடவை அனுபவிச்சிருக்கேன். ஒரு முத்துலட்சுமி ரெட்டி போய் படிச்சு போராடுனதுனால தான் வந்து நம்மலாம் படித்தோம். இப்போ இது எங்கேயோ ஒரு பக்கம் பிகின் ஆக வேண்டி இருக்கு. ரெண்டாவது, பெண்கள் வந்து கான்ஸ்டன்ட்டாக அந்த சேலஞ்சை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. நான் பார்க்குறேன், கரூர்லாம் வேலை செய்கிறப்ப 2 விதமான பெண்கள் இருக்காங்க. கிராமத்தில் விவசாயமாக கூலி தொழிலாளிகளாக போகிற பெண்களும் சரி, இல்லை வந்து டெக்ஸ்டைலுக்கு வந்து லேபராக போகிற பெண்களும் சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இடையில வந்து அவங்களுக்கு ஒர்க் லோட் நிறைய
நிறைய மாறிடுச்சு. பொருளாதாரம் சார்ந்த நிர்பந்தங்கள் வந்து பெண்கள் மேல அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துறத பார்க்குறோம். ஏன்னா குடும்பம்ங்கிறது பெண்ணுடைய, நம்ம எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அழகா பேசினா கூட பெண்கள் வந்து குடும்பம்ங்கிறது பெண்களோட தனி பொறுப்பாக தான் இருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னா நிச்சயமா அது அம்மாவோட பொறுப்பாக தான் இருக்கு, அப்பாவோட பொறுப்புங்க. அதான் ரியாலிட்டி. ஐடியலா நம்ம என்ன பேசினாலும். பட் இத்தனை அழுத்தங்களுக்கு இடையில இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ற வேலையை வந்து பெண்கள் வந்து டாஸ்மாக்லயோ இல்ல வேற எங்கேயோ போய் பெரும்பான்மையான பெண்கள் செய்யறது இல்ல. ஸோ அப்ப அதை வந்து அது அழுத்தம்னா கூட அந்த அழுத்தத்தை போட்டு அடிக்கிறதுக்கான சொந்த விஷயங்களை வந்து பெண்கள் வந்து இன்பில்ட்டா வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்ன்னு தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் சொன்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு எந்த விதமான ஜெண்டர் பேரியரும் இல்லை அப்படின்னு. அதே வீட்டுல எங்க அம்மாவுக்கு அது இருந்தது நான் பார்த்திருக்கேன். இப்ப எங்க அப்பா என்னை நடத்துற மாதிரி எங்க அம்மாவும் நிச்சயமா நடத்த மாட்டார். 2 பேரும் பொண்ணு தான். எங்க அப்பாவுக்கு வந்து எந்த ஆண்களுக்குமே பெண்களுக்கு ஒரு தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ப்ரெக்ரெசிவான ஒரு ஆணாவும் தன்னுடைய மனைவிக்கு அவ்வளவா ப்ரெக்ரெசிவா இல்லாத ஒரு ஹஸ்பண்டாவும் தான் ஆண்கள் இருக்காங்க. சின்ன வயசில் எல்லாருக்குமே இது செய்யக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். பெண்கள்லாம் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்போ அதை மீறி செய்யறதுங்கிறது வந்து ஏன் என்னால் முடியாது. அப்போ ஆண்கள் இளைஞர்கள் மற்ற குழந்தைகள்லாம் கசின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னா மரம் ஏறுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அது காலையிலையோ சாயங்காலமோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி வேகமாக ஏறி அதை காமிக்கிறது. என்ன சொல்ல என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிட்டல அதனால அப்படி தான் அவங்க சொன்ன மாதிரி விசிலடிக்கிற பழக்கமும் வந்துச்சு. என்னுடைய வயசை ஒத்த ஒரு 10-15 பிள்ளைகள் வந்து எங்கள் குடும்பத்தில் இருந்தாங்க. எல்லாருமே விசிலடிக்கிறது கற்றுக்கிட்டோம் ஒரு சித்தப்பா கிட்ட இருந்து. ஆனால் எல்லாருக்கும் வரல, எனக்கு அது வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு வேகம். என்னால் முடியாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, பொம்பளை பிள்ளைங்களால முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு. என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் முதுகில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு செல்ஃபோன் இல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பி சில மாதங்கள் எங்கெல்லாம் விருப்பமோ நர்மதா அணைக்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை செய்கிறதோ மற்ற இடங்களுக்கோ செல்ஃபோனை தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு நம்ம தனியாக போகணும் அப்படிங்கிற ஒரு இது. பிஜி நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி 2005 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் இருக்கேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. இந்த மாதிரி தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அண்ணன் ஒன்றுமே சொல்லல. அண்ணன் கூட வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு போகும்போது சொல்லிட்டு போனாங்க. என்கிட்டலாம் சொல்லலை, அண்ணன்கிட்ட சொன்னாங்க அந்த பொண்ணு முன்னேறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாங்களா. முன்னாடி கால் போட்டு முன்னேறது கஷ்டம். ஆனால் அது என்ன அப்படின்னா நான் எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு இன்றைக்கி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட ஒரு பாடலாசிரியராக என்ன செய்கிறாரு. இந்த சினிமா பற்றி அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து சினிமாவில் உண்மையிலேயே வந்து பெண்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் ஒர்க் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் வந்து இதை பற்றி பேசுனாங்க. நான் எப்பயுமே வந்து அதனால் நான் ஃபிசிக்கலாக வந்து நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே நின்றுட்டே தான் இருப்பேன். உட்கார மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சாப்பிடாம கூட கண்டினியூஸாக வேலை வித்தவுட் பிரேக் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? வலிக்கவே வலிக்காது எனக்கு. பயங்கர வைராக்கியமாக இருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கிரைம் ஆக்ஷன் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறப்ப என்னை வந்து கேட்டாங்க எல்லாம் சரி ஓகே நல்லதான் சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் கரெக்டு, ஆனால் இவ்வளோ மேன்லியான ஸ்கிரிப்டை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஓகே, சமீபத்தில் தான் ஒரு மலையாள படம் பார்த்தேன், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அந்த படத்தோட முக்கியமாக என்ன ரொம்ப கடுமையாக பாதித்த அந்த டயலாக் வந்து ஒரு பெண்ணுடைய கனவுகள் மேலே வந்து யார் ஒரு எக்ஸ்பைரி டேட்டை குத்துறாங்க அப்படின்றது தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து அவர்கள் கனவுகளை வந்து எக்ஸ்பயர் ஆக விடாத பெண்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம கனவுகளை துரத்திட்டு இருக்கோம். அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க 30, 40, 50, 60 வயசு ஆனால் கூட உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கலாம், அந்த கனவை நீங்கள் துரத்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். எனக்கு ரொம்ப உண்மையாகவே என்னை ரொம்ப பாதித்த ஒரு டைலாக் அது. ரொம்ப மோசமான ஒரு கடுமையான டிப்ரெஷனில் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஆனால் அந்த படம் வந்து வித் ஆல் இட்ஸ் ஃப்ளாஸ் எனக்கு வந்து ஒரு புது உற்சாகத்தையும் ஒரு புது நம்பிக்கையும் கொடுத்தது. என்னுடைய கனவுகள்னு எனக்கு நிறைய இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஒரு கனவு இருக்குது. பொண்ணுலகம்லாம் வேணாம், ஒரு நல்ல பெண்ணுலகம் இருந்தால் போதும் அப்படின்ற கனவு வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு காமனான கனவு. என்னோட கனவுகள் நான் நினச்சே பார்க்காத கனவுகள். ஏன்னா இந்த பெண் உரிமை இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசினதெல்லாம் எனக்கு வீட்டிலையே கிடச்சிது. எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் முதல்ல இருந்தே இருந்தேன். முதல்ல இருந்து எங்கள் அப்பா சொன்னது வந்து நீ ஒரு பெண் என்பதற்காக நீ இதை செய்யக்கூடாது அல்லது ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை என்றைக்குமே இல்லாமல் இருக்கணும். யாருக்கும் டிபெண்ட் அப்படின்ற ஒரு நிலையில் நீ இருக்கவே கூடாது அப்படின்றதான் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து சொன்னது. ஸோ அதனால் பெரிய கனவு வச்சுக்கிட்டு நான் அதை அச்சீவ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. பட் என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படி வரும்போது நான் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல தமிழ்நாடு மாதிரி ஒரு நாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு
படிப்பதற்கான சூழ்நிலையில் 35 வருஷம் இருந்தேன். அதனால் அது எனக்கு பெரிய நிறைவேறிய கனவு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல கவிதா. ஆனால் நடந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. எனக்கு அடுத்த பிறவி அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் அடுத்த பிறவி இல்லை பல வருடங்கள் கழிந்த ஒரு பரிமாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் ஆல்ரெடி உயரத்துக்கு குறைவில்லாமல் பிறக்கணும் எல்லாருமே. ஆண்கள் எல்லாருமே வந்து 4 அடி 4.5 அடி தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு திருமணம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் வந்து மிக உயரமானவர்களாகவும் பெண்கள் வந்து அந்த உயரத்துக்கு மீறாத குள்ளமாக இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வயது அப்படின்னு பார்த்தா கூட ஆணினுடைய வயது வந்து பெண்ணை விட அதிகமாக தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மோசடி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஆண் பெண் வந்து இணைந்து வாழ்வதற்கு ஒரு உயரமும் வயதும் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் இதையும் தான் நம்முடைய ஒரு பெண்ணிய கோரிக்கையை நம்ம இதுதான் வலியுறுத்துகிறோம். அப்போது அடுத்த பிறவி இல்லை அடுத்த பரிணாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் ஆல்ரெடி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்கள் எல்லாம் 4 அடி தான் நம்ம பார்த்து ரிஜெக்ட் பண்ணேன். இவன் வந்து ரொம்ப என்னோட உயரமாக இருக்கா இல்லை குள்ளமாக இருக்கா நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வரோம். இது ஒரு கனவாக இருக்குது எனக்கு. ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 50-60 வயது ஆண்கள் கூட 20 வயது பெண்களை திருமணம் பண்ணுற ஒரு இது இருக்குது. நான் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 60 வயதாக இருக்கும்போது கூட 20 வயது ஆணை நான் வந்து திருமணம் பண்ணிக்குவேன். இப்படியா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு சாட்டை அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்துக்கு. இந்த மாதிரியான ஒரு கனவும் இருக்குது. மூணாவதாக வந்து ஒரு கனவு இருக்குது எனக்கு சாதி பாகுபாடுகள் அற்ற, சமூக பாகுபாடுகள் அற்ற, பொருளாதார பாகுபாடுகள் அற்ற ஒரு சமூகம் வேணும். பெண் அடிமைத்தனம் இல்லாத ஒரு சமூகம் வேணும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் லைக் இஃப் ஐ கேன் டூ சம் மேஜிக். எனக்கு ஏதாவது என் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஏஞ்சல் திடீர்னு என் கண் தோண்டி ஒரு இது கொடுக்கும்னா என்னை முழுமையாக வந்து வேறு என்னோட உடலை முழுமையாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்க முடியும். மேபி தட் இஸ் மை ட்ரீம். ஆனால் உண்மையாகவே நான் வந்து ஸ்மைலிட்ட இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்கேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷீஸ் காட் ட்ரெமெண்டஸ் ஸ்டைல். ஸ்மைலியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஸ்டைலாக ஒரு பெண் வந்து தன்னை கேரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு. நான் பொறாமப்படுற ஒரு பேரழகி வந்து ஸ்மைலி அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஒரு சிறகு அப்படின்னா அது வந்து டிரைவிங் தான். மோட்டர் பைக் அதாவது இந்த டிவிஎஸ் ஓட்டுறத மாதிரி ஒரு சந்தோஷமே வந்து வேறு எதுலேயுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேருந்து ஈசிஆர் வரைக்கும் ஓட்டி போயிட்டு திருப்பி வருவேன். அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அந்த டிரைவிங் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குறதா நான் நினைக்கிறேன் எப்பயுமே. பார்லிமெண்ட்ல வந்து சட்டமன்றங்களில் வந்து முழுக்க 100% விமனாக இருக்கிற ஒரு கனவு வந்து எனக்கு இருக்கு. அஜிதா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மகளிர் தினம் தொடர்ந்து நம்ம இவ்வளோ விஷயம் பேசினாலும் இத்தனை நல்ல விஷயங்கள் எங்கேருந்து எங்கெல்லாம் வந்திருக்கோங்கிறதெல்லாம் கூட பார்த்தாலும் உழைக்கும் பெண்களுக்கான ஒரு மகளிர் தினமாகத்தான் இது வந்து உலகத்தில் முதல்ல வந்தது. ஒரு 16 மணி நேரமும் 18 மணி நேரமும் ஆலைகளில் வேலை செய்த பெண்கள் எங்களுக்கும் வந்து ஓய்வுக்கும் எங்களுடைய மற்ற பணிகளுக்கும் கூட வேணும் அப்படின்னு வேலை போய்டுங்கிற அச்சத்தை விட்டு தெருவுக்கு வந்து போராடி 8 மணி நேர வேலையை தங்களுக்கு உரிமையாக்கி கொண்ட ஒரு நாளை தான் கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிறவங்க மார்ச் 8 அகில உலக உழைக்கும் மகளிர் நாளாக அறிவித்தாங்க. அப்படி இந்த நாளை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா உழைக்கும் பெண்களுக்கும், அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்காதவர்கள் கூட உழைக்கும் பெண்கள் தான், வீட்டில் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் உழைக்கும் பெண்கள் அனைவருக்கும் இந்த நாளை உரித்தாக்கி நாம் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மியூசிக் ரொம்ப விருப்பம். டான்ஸ் ஆடுவேன் இப்போவும். டிவி முன்னால் பாட்டு போட்டால் அதுலேயும் காதலிக்க நேரமில்லை படத்தில் வந்து காதலிக்க நேரமில்லை பாட்டு வந்துச்சுன்னாக்கா கூடவே சேர்ந்து நான் ஆடுவேன். அதுலேயும் அந்த பின்பகுதியில் வரும் காதலிக்க நேரம் உண்டு கண்ணி உண்டு காளை உண்டுன்னு. அந்த வந்துச்சுன்னாக்கா அவ்வளோதான், குத்தாட்டம் ஆரம்பிச்சுட்டு வந்து அது உடம்பு சரியில்லை எல்லாம் மறந்துடும். அப்போ வந்து பக்கத்தில் யார் குழந்தைங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் சேர்த்துட்டு ஆடுவேன். இப்போவும் அது வந்து வழக்கம் எனக்கு வந்து. ஓகே, ஸோ சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேசணும். ஆட்டம் பாட்டம் கண்டிப்பாக மேம் நீங்கள் ஆட தெரியாதுன்னு சொன்னீங்க, உங்களை ஆட வைக்காமல் விடுறதில்ல. சந்தோஷமாக கொண்டாடணும் போது இந்த ஆட்டம் பாட்டம்லாம் இல்லாமல் எப்படி கொண்டாடலாமா, செலிப்ரேட் பண்ணலாமா? நம்ம எல்லாம் ஆட தெரியாதவங்க கற்றுக்கொள்ளலாம். ப்ளீஸ் மல்லி போ, மல்லி வாங்க வாங்க.